வணக்கம், நான் அனுப் சோனி. பிளாக் ஹெட்லைன்ஸோட கிரைம் பேட்ரோலுக்கு இன்னைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய எபிசோட்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு லட்சியத்தை நோக்கி தான் பயணிக்கணும். ஆனா ஒரு அளவுக்கு மேல இருக்க லட்சியம் ஒரு பாய்சனஸ் ட்ரக். அதனால ஒருத்தர் தன்னோட சுய அறிவியை இழந்துறாரு. இந்த உடம்பை எரிச்சு 12 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷிர்கே, பக்கத்துல இருந்த இந்த எரிஞ்ச பாதி செருப்பையும் பார்த்தேன் சார். இந்த செருப்போட ஐட்டம் பார்க்கும்போது இது ஒரு பொண்ணோட பாடி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சாண்டல்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் சார் போடுவாங்க. சார், இந்த பாடி பக்கத்துல அந்த பெட்ரோல் கேனையும் பார்த்தேன். பாண்டே, இந்த லைட் ரூம் பக்கத்துல இருந்தது. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா எடுத்து நெட்ல எந்த ஆதார் கார்டோட மேட்ச் ஆகுதுன்னு பாரு. ஓகே சார். ஆமா, இந்த கார் யாரோடது? சார், இது பாதிக்கப்பட்டவங்களோட காரா இருக்கலாம். நான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சேன். ஆனா யாருக்குமே இதை பத்தின விவரம் தெரியல சார். காரோட பேப்பர், லைசன்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சார், அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. ஆனா ஒரு போனை பார்த்தேன். காட்டுங்க. ஆனா இந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். சரி, இதை டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பு. கார் நம்பரை வச்சு கார் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாரு. ஓகே சார், நான் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்ல என்கொயரி பண்றேன் சார். ஒருவேளை இந்த பெட்ரோல் அவங்க அங்க வாங்கியிருக்கலாம். பாடி ஆட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிரு. ஓகே சார். ஆக்ஷன். ஷாட் 3 டேக் 1. லோகி, கேமராவை பேன் பண்ணு. வெரி குட், வெரி குட். அது பர்சனலா தெரியக்கூடாது. மைண்ட் ப்ளோயிங். காட் இட். ரகு, ரெடியா? ரெடி சார். ஆக்ஷன். அப்படியே மெதுவா வா. உன் முன்னாடி இருக்கிற பொண்ணை பாரு. அவளை பார்த்துட்டு அப்படியே நிக்கிற. இறங்க, சைக்கிள் விட்டு இறங்க. அப்படியே மெதுவா நடந்து அந்த பொண்ணு கிட்ட வா. அப்படியே தண்ணி அந்த பொண்ணு மேலே தெளி. 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தம் கொடுங்க. மைண்ட் ப்ளோயிங். கட். டே, லொகேஷன் சேஞ்ச். இந்த இன்டர்நெட் உலகத்தோட இமேஜையே மாத்திருச்சு. அதோட இம்பாக்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுதான் சோஷியல் மீடியா மற்றும் டிஜிட்டல் ஸ்பேஸோட பர்த் பிளேஸா இருக்கு. ஏன்னா அதுல தான் சில கதைகள் ரொம்ப வல்கரா இருக்கு. இந்த போர்ட்டல்ஸ்லாம் எவ்வளவு பப்ளிக்கா இருந்தாலும் ரொம்ப பர்சனலா ரீச் ஆகுது. இது நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ்ல பாக்குறோம். அதாவது நம்ம மொபைல் போன்ல, லேப்டாப்ல. போஸ்கி மண்டல் ரொம்ப திறமையோட, ரொம்ப தன்னம்பிக்கையோட வந்திருக்காங்க. இந்த பாலிவுட்டுக்கு நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. லைட்டர் எடுத்து கொடுங்க. ரூபேஷ், என்னையா நீ காஸ்டிங் கோஆர்டினேட்டரா? என்ன மாதிரி பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்க? ட்ரெஸ்ஸை கட்டுறது எல்லா பொண்ணுங்களும் செய்வாங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல நடிகை தான் வேணும். சார், நான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல நடிகை சார். எனக்கு ஆக்டிங், டான்சிங், சிங்கிங் எல்லாமே தெரியும் சார். நான் ஸ்கூல்ல இருக்கிற போதே டிராமாஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கேன் சார். நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். இது பிரமாதமா இருக்க. இப்போ ஒன்று செய்யலாம். இப்போவே ஒரு ஆடிஷன் பண்ணிடலாம். நீ என்ன பயங்கரமா செடியூஸ் பண்ணணும். அதுல நான் உணர்ச்சி வசப்பட்டு என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டணும். வா, ரெடியாவே. ரூபேஷ், ஆல் தி பெஸ்ட். ரூபேஷ் சார், நில்லுங்க. நான் பெங்கால்ல இருந்து நடிகை ஆகிறதுக்காக வந்தேன். ப்ராஸ்டியூஷனுக்கு வரல. நான் என்னோட திறமையை கேமரா முன்னாடி காமிக்கிறேன். எந்த டைரக்டரோட பிட்லயும் இல்ல. ஏய் போஸ்கி, இந்த ஆசிஸ்ல நீ நினைக்கிற மாதிரி சின்ன டைரக்டர் கிடையாது. மொபைல் சீரியஸ் வேர்ல்டுல அவருக்கு ஒரு பெரிய நேம் இருக்கு. இங்க எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க. அப்புறம் நீ என்னவோ சொன்ன, நீ பெரிய ஹீரோயின் ஆகிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு. ஆமா, நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா மரியாதை வேணும். ஏய், நீ நல்ல கிளாமர் காட்டினாதான் உனக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அதுக்கு நல்ல பணமும் கிடைக்கும். எனக்கு அதெல்லாம் செய்ய விருப்பம் இல்ல. அப்படியா சொல்ற? நீ முதல்ல வெளில போ. நான் இங்க வந்தது உங்களை நம்பிதான். உங்களால என்னோட வீடு, கிராமம்
குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நான் எங்க போவேன்? அப்படின்னா நீ இப்பவே ஒரு முடிவெடு. சரி, நீ வெளியில போ. போ போன்றல்ல, போ. அண்ணா ஒரு வடை பால் கொடுங்கண்ணே. இந்தம்மா. தேங்க்யூ. ஏய், இந்த பாரு பொண்ணு, பணத்தை கொடுத்துட்டு போ. ஏய் நில்லு. சார், நம்ம எரிஞ்சு போன இடத்துல ஒரு காரை பார்த்தோம்ல, அந்த கார் யாருதுன்றதை நான் கண்டுபிடிச்சேன் சார். அது சாலினி வாசன் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆர்டிஓல இருந்து டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காங்க. சார் கிரைம் சீன்ல எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்துருச்சு சார். கார், பெட்ரோல் கேன், மொபைல், அப்புறம் லைட்டர், அதுல இருக்கிறது ஒரே ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட். ஆமா சார், அது எல்லாமே ஷாலினியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் சார். நாங்க ஷாலினியோட டிரைவிங் லைசென்ஸ் வாங்க போகும்போது அதை நாங்க பயோமெட்ரிக்ஸ் வச்சு மேட்ச் பண்ணோம் சார். 100% மேட்ச் ஆகுது சார். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வாங்கியிருக்கு. சிசிடிவில அந்த பொண்ணுடைய ஃபேஸ் நல்லா தெரியுது. இது ஷாலினி இல்ல? எதுக்கு அந்த பெட்ரோல் பம்ப் பையனை அரெஸ்ட் பண்ணல? சார், அந்த பையன் அது நைட் டைம் அந்த பொண்ணு வேற நடுங்கிட்டே வந்தது, அதனால தான் பெட்ரோல் கொடுத்தேன்னு சொன்னான் சார். சார், அந்த கார்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போனை ஓபன் பண்ணியாச்சு. அதுல ஒரு வீடியோ இருக்கு சார். மம்மி, சுமிதண்ணா போதும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் போய் தற்கொலை பண்ணிக்க போறேன். யார் கையில என் போன் கிடைச்சாலும் ப்ளீஸ் போலீஸ் கிட்ட கொடுத்துருங்க. என்னோட சாவுக்கு நான் தான் காரணம். சார், அப்போ இது சூசைட் கேஸ் சார். ரொம்ப சிம்பிள் சார். ஷாலினி பெட்ரோல் பங்க் போயிருக்காங்க, பெட்ரோல் வாங்கியிருக்காங்க, அவங்க தனிமையான இடத்த தேடி போயிருக்காங்க, அங்கே வீடியோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு காரில் வச்சிருக்காங்க. ஒருவேளை இப்படி தான் சார் நடந்திருக்கணும். நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன் சார். ஷாலினி வீட்ல சூசைட் பண்ண முயற்சி பண்ணல. ஏன்னா வீட்டுக்கு அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். குடும்பத்து ஆளுங்களும் கவலைப்படுவாங்க, லோக்கல்லையும் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை அதுக்காக அவ வெளியே வந்து சூசைட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லை, அவ மேலே தீ வச்சு சாகிற அளவுக்கு தைரியமா முடிவெடுத்திருக்கா. அவ அந்த இடத்துல தனக்கு தானே தீய வச்சு கொளுத்துனப்ப அவ கத்தவோ அலறவோ இல்லை. இது கொலைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா டெட் பாடியோட அடையாளத்தை மறைக்கிறதுக்கான சதியா இருக்கும். நீங்க 2 பேரும் நான் சொல்றதை ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெளிவா தெரியும். சரி, ஒன்று பண்ணுங்க, ஷாலினியோட அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டில் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க. அப்படியே அவளோட கால் டீட்டெயில்ஸையும் மொபைல் லொகேஷனையும் எடு. ஓகே சார். சார் சார், இது ஈஸியாக முடிக்க வேண்டிய கேஸ். இந்த கேஸில் செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கொலை கேஸை பத்தி விவாதிச்ச பிறகு போலீஸ் டீமுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கத்துல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்ன நம்புறாங்கன்னா அந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படியோ போலீஸ் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல போலீஸ்க்கு என்ன சவால்னா அந்த பொண்ணு யாருங்கிறது. பத்னாம் ஷீலா, ஷார்ட் 1, டேக் 3. ஆக்ஷன். கட். சிம்ரன், ஒரு நாளாவது உருப்படியான அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பாரு. ஏன் மூஞ்சி ஏன் பாக்குற? நாம ஒன்றும் பக்தி படம்லாம் எடுக்க போறதில்ல. இந்த படத்தை உன் அப்பா, அண்ணன், அம்மா, நீ எல்லாரும் வேற வேற ரூம்ல உட்காந்து ஒரே நேரத்துல பார்க்க போறீங்க. உனக்கு புரியுதா? போய் ஹீரோயினோட ஸ்கர்ட்டை லைட்டா மேல தள்ளி விடுப்போ. ரோல் கேமரா, சவுண்ட், ஆக்ஷன். நிப்பி, இப்ப நீ புக் படிச்சிட்டு இருக்க, திடீர்னு பெல் சத்தம் கேக்குது. அப்படியே திரும்பி பாரு. பாஸ்கி, ஆக்ஷன்.
வா உள்ள வா உள்ள வா. இப்ப டிம்பியை ஒரு ஆம்பளைன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கட்டி பிடி. ஒரு பொண்டாட்டி புருஷனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். வா அவளை தொடு தொடு, அவளை ஃபீல் பண்ணுமா. அப்படிதான். வா 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 வா. ஏய் எங்க போற ரூபேஷ்? நீ அந்த பொண்ணும் உடனே லொகேஷனை விட்டு வெளியே போங்க. போய் தொலைங்க. போகடா. வா. அக்கா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. என்னோட கிராமத்துக்காரங்களாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அட, இதெல்லாம் எந்த டிவிலையும் வரப்போறது கிடையாது. இங்க பாரு, இந்த மாதிரி விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்ல மட்டும்தான் வரும். உன் குடும்பத்திலயும் கிராமத்திலயும் இந்த மாதிரி விலை உயர்ந்த போன் யாராவது வச்சிருக்காங்களா? அப்புறம் அது மட்டும் இல்ல, இதை யாராச்சும் பார்த்தா கூட அவங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அக்கா, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா அக்கா? அட, அதெல்லாம் ஒன்றும் அசிங்கம் இல்ல. நம்ம தான் அது அசிங்கமா நினைக்கிறோம். நீ யாருக்கும் எந்த தப்பு பண்ணல. என்னோட அம்மா வாழ்க்கையில ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் நான் இப்ப வெப் சீரிஸ்ல எல்லாம் பெரிய ஸ்டாரா இருக்கேன். அட, நீ எல்லாம் டைரக்டா இங்க வந்திருக்க. பணம் சம்பாரி, பேர் சம்பாரி. இல்லக்கா, அந்த மாதிரி பணம் எதுவும் எனக்கு வேணாம். அப்படின்னா நீ மும்பைல என்ன பண்ணுவ? சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவ? எப்படி வாழ்வ? உன் குடும்பத்துல இருந்து பணம் அனுப்புவாங்களா என்ன? இல்ல, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்க்கா. அவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. என்னோட ஸ்டைல நான் அவளை எப்படி சரி பண்றேன்னு பாரு. சார், நான் அவகிட்ட எல்லாத்தையும் விலைக்கு சொல்றேன் சார். அவ செய்வா சார். நீ செய்வல்ல? சரியா? 10 நிமிஷம் டேக் 3 ஆக்ஷன். அப்படியே மெதுவா ஜூம் போ. நீ எங்க தங்கி இருக்க? என் கூட தான். நான் தான் அவளுடைய காட்ஃபாதர். டேய் முட்டாள், போட அங்கிட்டு. உனக்கெல்லாம் கமிஷன் தான் முக்கியம். பாஸ்கி, இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உனக்கு கோஆர்டினேட்டர்லாம் தேவையில்லை. ஆனா இவன் வெளியில இருந்து ஏதாவது வேலை கொண்டு வந்தான்னா அப்படி செய். ஆனா அக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்புல. அவர் என்ன விரும்புறாரு, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காருக்கா. அவர் என்ன ஸ்டார் ஆக்கணும்னு நினைக்கிறாருக்கா. இந்த ரூபேஷா ஒன்னு ஸ்டார் ஆக்க போறனா? அவன் உன்னை நல்லா பயன்படுத்திக்குவான். ஃபியூச்சர்ல நீ பணம் சம்பாதிப்ப. அந்த பணத்தை அவன் நல்லா அனுபவிப்பான். அவன் காதல்ன்ற பேர்ல உன்னை சீரழிச்சிருவான். ஏய், நீ ரொம்ப பேசுற. நான் சரியான விஷயத்த தான் சொல்றேன். இந்த மும்பை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா ஆண்களும் எனக்கு தெரியும். பாஸ்கி, நீ என் கூட என் வீட்டுக்கு வந்துரு. ஏய், இங்க பாரு, நீ பண்றது எதுவுமே நல்லா இல்ல. பாஸ்கி, நீ அவ கூட போனா அப்புறம் நான் உன்னை மொத்தமா நாசம் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. ஏய், இங்க பாரு, நீயே நாசமா போனவன். முதல்ல நீ சந்தோஷமாயிரு. இங்க இருந்து வெளியில போ. லேடிஸ் ரூம் குள்ளதுக்கு வர. வெளில போ, முதல்ல வெளில போ. அவன் மேல என்ன தப்பு இருக்கு? அவன் செஞ்சது தான், அவ்வளவுதான். ஏய், பார்த்து ஜாக்கிரதை. அவங்க அம்மா தங்கச்சி கூட இருக்கா அவ. நீ உன் கூட யாரை கூட்டிட்டு வந்திருக்க? அது எதுக்கு உனக்கு? அவ இங்க தான் தங்குவா. நீங்க பண்றது தப்பான தொழில். இதுல இன்னொரு பொண்ணு அதுல தள்ள பாக்குறீங்களா? யார் அந்த பொண்ணு? பெரிய கடவுள் மாதிரி நடிக்காத. இப்ப வரைக்கும் நீ ஏன் காசுல தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்ட? சுயாஸ், நீ உன்னோட ரூமுக்கு போ. அவ அக்கா கூட இங்கே இருக்கட்டும். அவ இங்க தங்க கூடாது. அவளை உடனே இங்கிருந்து வெளியே போக சொல்லுங்க. ஏ பொண்ணு, வெளியே போ. நான் உன்னையும் உன்னுடைய வேலையும் வெறுக்கிறேன். நீ வெளியே போடா. போடா போடா வெளியே. நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நாங்க இந்த சாண்டல்ஸ் டெட் பாடி பக்கத்துல பார்த்தோம். இது ஷாலினியோட தான். இது ஷாலினியோட தான். ஷாலினி, ஷாலினி. ஷாலினி ரொம்ப நாளா வீட்டுக்கு வரல. எதுக்காக நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? 6 மாசம் கழிச்சு இப்பதான் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். ஆனா திடீர்னு ஷாலினிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் உங்க கூட தங்குற மாதிரி இல்ல. எனக்கு தனி ஸ்பேஸ் வேணும். பக்கத்துலேயே ஒரு வீடு காலியா இருக்கு. அதை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். நான் அங்கிருந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்றேன்.
ஷாலினி, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நாங்கெல்லாம் உன் கூட இருக்கும்போது தனியா இருக்கணும்ன்ற இது சரியா? நான் உங்க கூட தான் தங்குறேன், உங்க கூட தான் சாப்பிடுறேன். ஆனா நீங்கெல்லாம் எங்க போன? நீ யாரை பார்த்த? எங்க இருந்து வரேன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த கேள்விகளால எரிச்சலா இருக்கு. இது போக எனக்கு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனையை கேட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்றது ஈஸி நினைச்சீங்களா? ஷாலினி என்ன பண்ணா? சைக்காலஜிஸ்ட் மக்கள் சூசைட் பண்றத தடுக்கிறது தானே வேலையா இருக்கும். ஷாலினி அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்களா? இல்லை உங்களை மாதிரி ஆட்கள் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுலையோ இல்லை இண்டிபெண்ட்டாக யோசிக்கிறத விரும்பலையா? அது மட்டும் இல்லாமல் மக்கள் அவங்கள சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு மக்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த ஃப்ளாட்டில் வந்து தங்குனதுலேருந்து நாங்கள் அவங்கள அப்பப்போ சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கடி சிட்டிக்கு வெளியே நடக்கிற செமினார்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ண போவாங்க. நான் என்ன நினச்சேன்னா அவங்க ஒருவேளை கான்பூர்லேயோ இல்லை நாக்பூர்லேயோ பூனாலேயோ இருக்காங்கன்னு நினச்சேன். நான் அவளோட ஃப்ளாட்டை பார்த்தாகணும். சரி வா, அப்ப நான் சரிங்க, கிளம்புறேன். நல்லது, வரேன். போயிட்டு வாங்க. அப்புறமா பார்க்கலாம். போலாமா? வா போலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அதான் நான் இருக்கேன்ல. சரி. அவர் அடுத்த மாசம் டிம்பியை வச்சு படம் எடுக்க போறாரு. அடுத்து வரும்போது நான் உன்னை பத்தி அவர்கிட்ட பேசுறேன். எந்த வீடு? ஷாலினி எப்பவும் இங்கே தான் கவுன்சிலிங் பண்ணுவாங்க சார். அது மட்டும் இல்லை, இங்கே தான் தங்குவாங்க. ஷிர்கே, ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. ஷிர்கே, இது அப்பாயின்மெண்ட் டைரின்னு நினைக்கிறேன். நடுவில் சில பக்கம் காணாமல் போயிருக்கு. யாரும் அவங்கள டீஸ் பண்ணலை. ஷிர்கே, ஷாலினி இந்த பேஜஸ்லலாம் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். இதை பாரு, காணாமல் போன பேஜில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இருக்கு. நீ ஒன்று பண்ணு, இதை ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி செக் பண்ணு. பேரெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியுமான்னு பாரு. சார், இந்த மிஸ்ஸிங் பேஜஸ்லாம் ஷாலினியோட சூசைடுக்கு முன்னாடி. அது சூசைட் கிடையாது, கொலை. நான் உறுதியாக சொல்கிறேன், இது ஒரு கொலை. நான் இவங்க 2 பேர் மேலேயும் அம்மா மேலேயும் சந்தேகப்படுறேன். நீ ஒன்று பண்ணு, இவங்க எல்லாத்தோடைய கால் டீட்டெயில்ஸையும் மொபைல் லொக்கேஷனையும் செக் பண்ணு. பயோடேட்டாவை வாங்கி வை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? நாளைக்கு ரெடி ஆகிடும் சார். இங்க பார், எனக்கு 6 மாசமாவே எந்த பேமெண்ட்டும் வரல. அதோட உனக்கும் வரல. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை பார்க்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பணம் சேர்க்க முடியும். அதோட நாம அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்கவே கூடாது. இங்க ஏன் யாருமே வேலை பார்க்கறதுக்கு பேமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க? இது உன்னோட கிராமம் கிடையாது. நீங்க வாழணும்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தாகணும். நீ பிசினஸ்ல இருக்கணும்னா இதெல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும். உனக்கு யார்கிட்ட இந்த பணம் கிடைக்கும்? வேலை கொடுக்கறவன்ட்டு தானே. அதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் தானே கொடுப்பாங்க. சரி, நான் அப்படின்னா அவங்கள போய் நேரா பார்க்குறேன். உண்மையிலே நல்ல வேலை செஞ்ச. பொறு, இத பாரு, இந்த ட்ரெஸ் நீ போட்டுட்டு போ. உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும். சரி, இதை பற்றி நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். சார், ஷாலினியோட பிஎம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். மூச்சு குழாயோட எலும்பு உடஞ்சிருக்கு. லங்ஸில் ஸ்மோக்கோட ட்ரேசஸ் இருக்கு. ஸோ மர்டர். ஷிர்கே, இது மர்டர் தான். அப்படின்னா ஷாலினி பெட்ரோல் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் யாரோ அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. ஷிர்கே, அதனால தான் அந்த பாடி ஃப்ளோரில் விழுந்திருக்கு. இப்போ 4 ஸ்பூன் சுகர் போட்டு எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வா. ஆமாம் சார், உண்மைதான். ஆனால் அந்த பொண்ணோட வயிற்றுல 3 மாதம் கரு இருந்திருக்கே. சார், ஒருவேளை இதுதான் மர்டரோட மோட்டிவா? இருக்கலாம். அவள் பாய் ஃப்ரெண்டு கொலை பண்ணியிருக்கலாம். காரணம் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. இல்லைனா ஷாலினி பிரெக்னென்ட் ஆகி பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஓவராக அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கணும். அதனால. அப்படி இல்லைனா இது ஒரு கருணை கொலையாக கூட இருந்திருக்கலாம். அவளோட சகோதரர்களே கொண்டு இருக்கலாம். அவள் ஃபேமிலியை பற்றி விசாரிச்சியா? எஸ் சார், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கால் ரெக்கார்ட்லாம் செக் பண்ணோம். அவங்க ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் சார். மூத்தண்ணா என்ன வியாபாரம் பண்ணாலும் லாஸ் ஆயிருக்கு. சின்னவன் வச்சிருந்த எல்லா சேவிங்ஸையும் ஆன்லைன் பெட்டிங் பண்ணியிருக்கான்.
ஏகப்பட்ட கடங்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இது தெளிவாக தானே இருக்கு. 2 பிரதர்ஸ் கொலை பண்ணுறதுக்கு டபுள் மோட்டிவ் இருக்கு. அவ பாய் ஃப்ரெண்டை முதல்ல கண்டுபிடிக்கணும், அவ ஃபேமிலியையும் விசாரிக்கணும். என்ன? என் பொண்ணு 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்தாளா? அதுக்கு காரணம் அந்த டாக்டர் அனில் நாகராஜா தான் இருக்கணும். ஏன் ஷாலினி? அவரும் ஒரு டாக்டர். அவர் அடிக்கடி வேலை சம்பந்தமா இங்க வருவாரு. ஷாலினியை விட அவருக்கு 2 மடங்கு வயசு. அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். உண்மைதான் சார், நான் ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். அவளை உயிருக்குயிராக நேசித்தேன். அதுக்கப்புறமா தான் நான் உணர்ந்தேன் அவள் ஒரு சுயநலவாதி அப்படின்னு. கன்னிங்காவும் இருந்தான். அனில், நான் என்னோட கிளினிக்ல இருந்தே அந்த வேலையை செய்கிறேன். நான் இதே கிளினிக்ல இருந்து எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் மருந்து எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஒர்க் லோடும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் கிளினிக்கோட எக்ஸ்பென்சிவ் இருக்குல்ல, 2 பேருமே 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். கிளினிக் செலவா? என்ன கிளினிக் செலவு? உங்களுக்கு நான் இருந்தேன்னா பிஸ்னஸ் நல்லா வளரும்ல? கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் உன்னோட பேஷண்ட்ஸ் தான் வளருவாங்க. மை டியர், இது அமெரிக்கா கிடையாது, இது இந்தியா. அதனால இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் கவுன்சிலிங் தவிர மருந்தை தான் விரும்புவாங்க. நாம வேணா ஒன்று பண்ணலாம். நீ சொல்கிற எல்லா கண்டிஷன்ஸையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நாம ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். அதுக்கப்புறமா எந்தவித பணப்பிரச்சனையும் வராதுல்ல. என்னால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் கல்யாணம் பண்ண முடியாது. அவளோட நோக்கத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அவள் முட்டாளாக்க தான் பார்த்துருக்கா. அப்படியா? நீங்கள் ஒன்றும் எங்களை முட்டாளாக்கலான்னு பார்க்குறீங்களா என்ன? நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஷாலினி உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கா. நீங்கள் அவளை கொன்னுட்டீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கீங்க. மக்கள் பார்த்தா இது சூசைட்னு நினைப்பாங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒன்றும் ஷாலினியை கொலை பண்ணல. அதோட நான் அவளை ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆக்கலை. நான் கடந்த 6 மாசமாக அவளை சந்திக்கவே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் கால் ரெக்கார்ட்ஸை கூட செக் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதே நேரத்தில் உங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டை கூட பண்ணுவோம். இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ. மறுபடியும் அவளை தொட்ட உன் கையை உடைச்சிருவேன். தேங்க்யூ சார். ஷெர்கே, ஷாலினியோட பிரதர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் ஷாலினியோட காருக்காகவும் இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் வந்திருக்கான் சார். விசித்திரமா இருக்கு. இவ்வளோ சீக்கிரமாவா? இவங்க 2 பேருமே பணத்துக்காக ஷாலினியை கொலை பண்ணி எரிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்ல. இதை பற்றி நம்மளுக்கு எந்த குழுவும் கிடைக்கலையே. நாம கண்டுபிடிக்கலனா இனிமே கண்டுபிடிப்போம். 1 2 3 4 5 6 3 5. சார், நான் இந்த சீரீஸ்ல ஒரு சாங்ல மட்டும் தான் வரேனா? இதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. நீ பாஸ்கிக்கு சான்ஸ் கொடுத்தா அவ மெயின் ஹீரோயின் ஆயிடுவா. 5 அட சாகர், ஷாட் ரெடியா? எஸ் சார். ஏய் ராஜு, இங்க வா. அட, என்னால மூச்சு கூட விட முடியல. 3 4 5 6 7 8. ரூபேஷ், உனக்கு பாஸ்கியோட கமிஷன் வேணும்னா பேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பாரு. அந்த சமயம் போஸ்கி அவளோட கனவுகளோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா. அந்த உலகத்துல கிளாமர் இருக்கும்ட்டு. இப்போ மும்பைல எல்லா இடத்துலயும் கிளாமர் தான் அதிகம். அவளும் அந்த வாழ்க்கையில வாழ பழகிட்டா. அவளோட கிராமத்தை, அவளோட மொழியை, அவளோட மண் எல்லாத்தையும் விட்டு பாம்பேக்கு வந்து 6 மாசம் ஆகுது. ஆனா திடீர்னு அவ காணாம போறா. இந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? போஸ்கி மண்டல். சார், இதை பாருங்க. அவங்க மொபைல் சீரியஸ்ல நடிக்கிறாங்களா? ஆமாம் சார், நான் கேஸ்டிங் டைரக்டர் சார். நான் தான் அவங்க வேலையை பார்த்துக்கிறேன். அவங்க உங்க கூட தான் தங்கியிருக்காங்களா? அவங்க வில்லேஜ்லேருந்து வந்தப்போ என் கூட தான் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் டிம்பி கூட தான் அவங்க தங்கியிருந்தாங்க. ஒருவேளை உங்க கிராமத்துக்கு போயிருக்கலாம்ல? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவங்க வில்லேஜுக்கு போனாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஏற்றுக்கவே மாட்டாங்க சார். அவங்க அங்கே போயிருக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு இங்கே நல்ல வேலை இருக்குது சார். டிம்பிட்ட அவங்க ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்டிங்களா? அவங்க வீட்டுக்கு போனேன் சார். அவங்க வீடும் பூட்டி தான் இருந்தது. அவங்க ஃபோன் எதுவுமே எடுக்கல சார்.
சார் இந்த பொண்ணு தான் போஸ்கி மண்டல். மொபைல் சீரியஸ்ல நடிக்கிறாங்க. அவங்க ஆளையும் காணும், ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவ சம்மந்தப்பட்ட எல்லாருக்கிட்டையும் நீ விசாரிச்சிருக்கே. அவங்க நம்பரை சர்வேலைன்ஸில் போடு. இந்த பொண்ணோட லொக்கேஷனையும் கால் டீட்டெயில்ஸையும் எடு. ஓகே சார். நீ எப்பவுமே ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்க. போலீஸ் 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 வராங்க. சார் நாங்க சில்வாக்காக ஷூட்டிங்க்கு போயிருந்தோம் சார். நாங்க போனப்போ போஸ்கே இங்கே தான் இருந்தா. பாஸ்கே, நானும் அம்மாவும் சில்வா சாக்கு ஷூட்டிங்காக போறோம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா ரெண்டர் கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கோ. சரி, பத்திரமா இருக்கணும், சரியா? ஆனா நாங்க திரும்பி வந்து பார்த்தப்ப அவ வீட்ல அங்க இல்ல. எங்க ஃபோன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பாஸ்கியை பத்தி விசாரிச்சோம். அவளை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ரூபேஷ் தான் சொன்னாரு அவ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான்னு. ஆஷிஷ் லாலோட புது மொபைல் சீரியஸ்ல பாஸ்கி மண்டல் டிம்பிளுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. எதுக்காக? அது சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இந்த மாதிரி நியூஸ்லாம் போடத்தான் சார் செய்வாங்க. பாஸ்கி இந்த வீட்ல என் பொண்ணு மாதிரி தான் சார் இருந்தா. பொண்ணு மாதிரி இருந்தவங்க எதுக்கு டிம்பியை விட்டு போகணும்? இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை எங்கேயாவது போக வச்சிட்டீங்களா என்ன? சார், நான் என்னோட ப்ரொடக்ஷன் அப்புறம் ஹோட்டல் அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன் சார். நீங்க அங்க போய் விசாரிங்க சார். மேடம், நாங்க அதை கண்டுபிடிப்போம். அப்புறம் நீங்க இவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி வெரிஃபை பண்ணுங்க. வேற யாரெல்லாம் இந்த வீட்ல இருக்கா? என் பையன் சுயாஷ். அவன் எங்க? பாஸ்கி மண்டல் எங்க? அது எனக்கு தெரியாது சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் கணபதி பூஜைக்கு போயிட்டேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் சார் இருக்காங்க. நீங்கள் வேணா கேட்டு பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு கூட ஏதாவது சண்டை கிண்டை போட்டீங்களா? இல்ல இந்த லொக்காலிட்டியில யாராவது அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் இல்ல சார். இந்த லொக்காலிட்டிலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சார். அப்படிலாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணோட ரூம் இது. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? இல்ல சார். கரடே சார், செக் பண்ணுங்க. சார் இதை பாருங்க. அந்த பொண்ணுடைய நேம்ல ஒரு மெடிக்கல் ஃபைல் இருக்கு. பாஸ்கிக்கு HIV பாசிட்டிவ் இருக்கா? எங்க கிட்ட இத பத்தி அவ சொல்லல. எனக்கு கூட அதை பத்தி தெரியாது சார். ஜெயின் சார். ஜெய்ஹிந்த். ஷாலினி கேஸில் ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா? DNA ரிப்போர்ட்டும் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டும் டீடைல்ஸ் அமைச்சிருக்காங்க சார். பாஸ்கி மண்டல் கேஸில் ஏதாவது அப்டேட் இருக்கா? சார், பாஸ்கி விஷயத்துல போனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா உங்க கால் ரெக்கார்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா உங்க வீட்ல ஒரு பேத்தாலஜி ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சோம். அதுல பாஸ்கிக்கு HIV பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அப்படியா? அதனாலதான் அவ எங்கேயாவது போயிருக்கணும்னு நினைக்கிறேன் சார். நேட்டிவ் பிளேஸ் எங்கன்னு விசாரிச்சு? ஆமா சார், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு லோக்கல் போலீஸை வச்சு விசாரிச்சோம். அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவ வீட்டை விட்டு போனதுல இருந்து திரும்ப வீட்டுக்கும் வரலையா, அவ கால் பண்ணவும் இல்லையா சார். ஷிர்கே ஒன்று பண்ணு. அவளோட கனெக்ஷனில் இருக்க எல்லாரோட கால் டேட்டாஸையும் நீ செக் பண்ணு. எல்லாரையும் விசாரி. நாங்கள் பாஸ்கியோட கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணோம். நீங்களும் பாஸ்கியும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுகிறதா தெரிஞ்சது. இப்போ அவங்கள காணோம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அவங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். ஏன்னா நான் உங்களுடைய காட் ஃபாதர். அவங்களுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். மைண்ட் ப்ளோயிங். கட். பிரமாதம். இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு உண்மையிலேயே நீ அசத்திட்ட. பிரமாதமா பண்ண. தேங்க்யூ சார். சார், நீங்க ஒரு மசாலா காமெடி படம் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு அந்த படத்துல ஃப்ரீயாவே ஒர்க் பண்ணி தரேன் சார். ஆனா எனக்கு யாரும் அந்த மாதிரி படம் கொடுக்க போறா? அதனால நான் இந்த மாதிரி சீரியலுக்கு டைரக்டர் ஆயிட்டேன். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க சார். கண்டிப்பா நடக்கும் சார். அவ என்ன ரொம்ப மாத்தனா சார். நான் ஏன் அவளை காணாம அடிக்க போறேன்? சரி, இப்போ நீங்கள் போகலாம். தேவைப்பட்டா நான் மறுபடியும் உங்களை கூப்பிட்றேன். ஓகே சார். சார், பாஸ்கி வேலை செய்கிற இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பிரச்சனைக்குரிய ஆள்னு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டவுட் வந்திருக்கு சார். சார், அந்த டைரக்டர் லால் சில வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் அவன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காஸ்டிங் டைரக்டர் அவன் 6 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஸ்டியூஷன் கேஸில் ஒன்று மாட்டியிருக்கான். அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லாதனால அவன் ரிலீஸ் ஆயிருக்கான். அப்புறம் டிம்பி போஸ்கி பற்றி நிறைய வதந்திகள் இன்டர்நெட்டில் வந்துட்டு இருக்கு. டிம்பியோட பிரதர் சுயேஷ் அவனும் பிரச்சனைக்குரிய ஆள் தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஷிர்கே அவங்களுக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த சாலிட் எவிடன்ஸும் இல்லை.
அதுவும் இல்லாமல் அந்த பாஸ்கியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சார் சார் போஸ்கியோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் ஆயிடுச்சு சார். சார் இங்க பாருங்க, அவ மும்பைக்கு வரதுக்கு முன்னாடி காஸ்டிங் கோஆர்டினேட்டர் ரூபேஷை அவ காண்டாக்ட் பண்ணிருக்கான். அப்புறம் இதை பாருங்க சார், அப்புறம் அவங்க ஊர்க்காரன் ஒருத்தனும் இருக்கான், விதான் பந்து. அவனும் இங்க மும்பைல தான் இருக்கான். சார் நான் அவனை காண்டாக்ட் பண்ணேன். அவன் இப்போ ஊர்ல இருக்கான். திரும்பி வந்ததும் காண்டாக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். சார் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்போர்ட்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு. ஷாலினியோட அப்பாயின்மெண்ட் நோட்ல மிஸ் ஆகி கிழிச்ச பேப்பரை பத்தி வந்திருக்கு. அட இதில் பாஸ்கி பேர் கூட இருக்கே. அப்போ பாஸ்கி காணாம போகிறதுக்கு முன்னாடி ஷாலினியை சந்திச்சிருக்கா. ஆனால் எதுக்காக? அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்கும்னு தெரியலையே. சார் கனெக்ஷன் பத்தி எதுவும் தெரியல. ஆனா ஷாலினி ஒரு சைக்காலஜிஸ்ட். ஒருவேளை ஷாலினி கிட்ட பாஸ்கி வந்து கவுன்சிலிங்காக போயிருக்கலாம். அப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்த பக்கங்களை எதுக்காக கிழிச்சிருக்கணும்? இதில் ஏதோ குழப்பம் இருக்கு ஷிர்கே. சார் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு. டாக்டர் அனிலோட டிஎன்ஏ ஷாலினி டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலை. அதோட டாக்டரோட ரொட்டீன் செக்கப்பில் ஷாலினியோட டிஎன்ஏ அவங்க அம்மா டிஎன்ஏ கூடவும் மேட்ச் ஆகலை. இது எப்படி சாத்தியம்? அதுக்குள்ளே நீங்கள் 2 பேர் இது ஈஸியான கேஸுன்னு சொன்னீங்க. ஷாலினி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. இது சாதாரண கேஸ் இல்லை. இந்த கேஸில் நம்ம வேற விதமாக தான் யோசிக்கணும். வாங்க சார், இவர் தான் அந்த கார் டீலர். ஷாலினி மேடத்தோட காரை இவர் தான் வாங்க இருந்தாரு. நம்ம கிரைம் சீன்ல பார்த்தோம்ல. வாங்க உட்காருங்க. டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? தேங்க்யூ சார். இங்கே பாருங்க, ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதாவது ஷாலினியோட பிரதர் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டாரு. அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இன்சூரன்ஸோட பேப்பர்ஸில் இருக்கிற சைன் ஷாலினியோட சைனில் மேட்ச் ஆகலை. யாராவது ஷாலினி பேப்பரில் சைன் பண்ணுறவங்க மாதிரி இருந்தாங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியர் ஆகிடும். இல்லைனா காரணமே இல்லாமல் இந்த கேஸு கோர்ட் வரைக்கும் போகும். சார் நான் மிஸ்டர் சுமித் கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சார் அதை சரி பண்ணிடலான்னு சொல்கிறாரு. குட். என்ன மெடாலியனாக இருக்க சொன்னார். சரி, அதை உடனே பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே சார். இதை செக் பண்ணு. ஷாலினி வாட்ஸ். ஷாலினியோட சூசைடை ஷேக்ஸ்பியர் ட்ராமா மாதிரி ஏன் பண்ண? என்னோட பிரதருக்கு பணம் தேவைப்பட்டது. அதனால என்னோட இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்தா சுமித்தும் அபினவும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பெட்டராக வாங்க நினச்சேன். பாஸ்கி எதுக்கு உன்கிட்ட வந்தா? கவுன்சிலிங்காக வந்தாங்க. நான் மக்களோட பர்சனல் விஷயங்களுக்கு நியூஸ் பேப்பரில் பதிலெலாம் சொல்லுவேன். அதனால அங்கேருந்து என்னோட மெசஞ்சர் சர்வீஸ் நம்பர் கிடச்சிருக்கலாம். அதான் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நான் பாஸ்கி மண்டல், நான் ஒரு நடிகை, நான் உங்களை சந்திக்கணும். நான் அவங்க ஃபோட்டோவை பார்த்தேன். அவங்கள பார்த்தா ஜென்யூனாக தெரிஞ்சுது. அதனால நான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். நான் என்னையே வெறுக்கிறேன் மேடம். என்னோட உடம்ப நான் சுத்தமாக வெறுக்கிறேன் மேடம். நான் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். நான் ஒரு வெப் சீரிஸில் நடிக்கிறேன்.
யாருக்கும் என்னோட முகத்தையும் சிரிப்பையும் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்ல. எல்லாரும் என்னோட உடம்ப தான் பார்க்க விரும்புறாங்க. யாரும் என் கூட பேச கூட விரும்புறது இல்ல. எல்லாரும் என் கூட படுக்க தான் விரும்புறாங்க. எல்லாம் குடுக்கல் வாங்கலாவே இருக்கு. எனக்கு வாழவே விருப்பம் இல்ல மேடம். நான் சாகணும் மேடம். தண்ணி குடிங்க. பாஸ்கி, நீ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதிர்த்து தைரியமா இருக்கணும். அதை பண்ண முடியாது மேடம். எல்லாருமே டீமோடு தான் இருக்காங்க. ஆமா, நான் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் யார்கிட்டயா சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க எனக்கு க்ளோஸா இருக்கணும், என்னை புரிஞ்சவங்களா இருக்கணும், என்னை ஜட்ஜ் பண்ணாதவங்களா இருக்கணும். உன்கிட்ட ஏதாவது சொன்னால? இல்ல. அவளுக்கு என்னாச்சு? என்ன அப்படி பார்க்காத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசுனா போதும். சார், அவங்க சாகணும்னாங்க. நான் அப்படிலாம் சாகாதீங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னேன். பாஸ்கி, நம்ம ஒன்று செய்யலாம். 2 நாள் கழிச்சு நம்ம வெளியில சந்திக்கலாம். நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல பேசலாம், சரியா? ஒன்று செய்யுங்க, 2 நாள் கழிச்சு 8 மணிக்கு என்னோட அட்ரஸ்க்கு வந்துடுங்க, சரியா? அதோட இந்த மருந்தை அது வரைக்கும் சாப்பிடுங்க. நான் உங்களை 5 மணிக்கு சந்திக்கிறேன், சரியா? சரிங்க மேடம். உங்களை எங்க சந்திக்கணும் மேடம்? இப்போ நான் அட்ரஸ் தரேன். அவங்கள நான் சாயங்காலம் 5:05க்கு கூப்பிட்டேன் சார். அம்மா, சுமித் அண்ணா, அபினவ், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் சூசைட் பண்ணிக்க போறேன். பிரமாதம். அப்ப நீ பாஸ்கியை கொல்லல. எங்ககிட்ட அவ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. அவ வயித்துல ஒண்ணுமே இல்லை. நீ கொடுத்த சரக்கால அவ சாகல. என்ன? அது எப்படி சாத்தியம்? நான் பாஸ்கிக்கு கொடுத்த டோஸ் ரொம்ப ஹெவியான டோஸ். அவன் நிச்சயம் செத்துருக்கணும். நீ கொடுத்த மருந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவளை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அவளோட மூச்சு குழாய் உடஞ்சிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. அப்படின்னா பாடி எரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. நான் எதுவும் பண்ணலையே. இருந்தாலும் உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். போலீஸ் நியாயமா நடந்துகிட்டதுனாலையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கரெக்டா இருந்ததுனாலையும் டாக்டர் ஷாலினி அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க ஆதாரத்தை அழிச்ச குற்றத்துக்காக அவங்கள போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க. பாஸ்கியோட கேங்க பத்தி போலீஸ் கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸே இருக்கு. போஸ்கி எதுக்காக சூசைட் பண்ணணும்? இதுல யார் தான் குற்றவாளி? யார் அவங்கள சூசைட் பண்றதுக்கு தூண்டினாங்க? அவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி யார் அவங்கள கொன்னது? போலீஸ் இந்த கேஸ புது வழியில இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. போஸ்கி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவங்க சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சார், போஸ்கி கிராமத்தை சேர்ந்த விதான் வந்து மும்பை வந்திருக்கான் சார். நான் அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், பாஸ்கி மும்பைக்கு வரதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா மெசஞ்சரில் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெசஞ்சர் கால்லையே ஃபோன் பண்ணாங்க. ஹலோ விதான் பிரதர், எப்படி இருக்கீங்க? நீங்க உதவி பண்ண விரும்புறீங்களா? பிரதர், நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால மும்பைக்கு வரேன். அட, நல்ல விஷயம். உடனே வாங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். பிரதர், நான் மும்பை வந்தனா எனக்கு அங்கே தங்க இடம் ஏற்பாடு பண்ண முடியுமா? அட, நானே பசங்க கூட தான் ரூமில் தங்கியிருக்கேன். நீங்கள் இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணுங்க. நிறைய பொண்ணுங்க குரூப்ஸ் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பேயிங் கெஸ்ட்டாக அங்கே தங்கலாம். சரி பிரதர். அதுக்கப்புறம் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நான் ஒரு நாள் அவங்கள மார்க்கெட்டில் பார்த்தேன். ஏய் பொண்ணே, நில்லு, பணத்தை கொடுத்துட்டு போ. ஏய், பாஸ்கி அவங்கள அவங்க கிராமத்துக்கு கூட்டு போக சொன்னாங்க. நான் ரூபேஷ் கூட தங்க சொல்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை போய் பார்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கிராமத்துக்கு போயிட்டேன். நான் கிராமத்துலேருந்து திரும்பி வந்தப்ப பாஸ்கி ஃபோனில் கூப்பிட்டாங்க. அவங்க காணாமல் போன 2 நாளைக்கு முன்னாடி நான் அவங்கள சந்தித்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பிரதர். ரூபேஷ் கோஆர்டினேட்டர் எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. ஆனா காதல்ன்ற பேர்ல என்னை கட்டாயப்படுத்தி என் கூட படுத்தாரு. அப்புறம் நைனா ஆண்டியும் டிடி அக்காவும் எனக்கு அம்மா மாதிரியும் அக்கா மாதிரியும் நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் தினமும் என்ன ஒரு ஃபைனான்சர் கிட்ட அனுப்புறேன், டைரக்டர் கிட்ட அனுப்புறேன், ப்ரொடியூசர் கிட்ட அனுப்புறேன்னு சொல்லி என்ன தப்பா யூஸ் பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அனுப்புனது என்ன ஒரு பிசினஸ் மேன் கிட்ட ப்ராஸ்டியூஷனுக்காக.
அப்புறம் ரொம்ப நாளாவே எனக்கு இத பத்தி தெரியாம இருந்துச்சு. பாஸ்கி உங்ககிட்ட அவளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால? இல்லை சார். ம், சரி போ. ஓகே சார். ஷிர்கே, பாஸ்கியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் கிட்ட கேளு. பாஸ்கி பாடியிலிருந்து எடுத்த பிளட் ஸ்பெசிமன் மூலமா அவளுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேளு. அதுக்கப்புறம் ஷிர்கே, அவன் சொன்னால 3 பேரோட பேரு ஆஷிஷ், ரூபேஷ், அப்புறம் சுவேஷ். அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணு. இவங்க 3 பேரோட டிஎன்ஏவும் பாஸ்கி ஃபிட்டர்ஸோட மேட்ச் ஆகுதுன்னு பாரு. அவங்களுக்கும் HIV டெஸ்ட் பண்ணு. எஸ் சார். அதோட நைனாவும் டிம்பியும் பாஸ்கிய எங்கெங்க அனுப்பியிருக்காங்கன்ற லிஸ்டையும் நான் எடுத்துறேன் சார். ருபீஷ், ஆஷிஷ், நைனா, டிம்பி, சுயேஷ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா மெயில் சஸ்பெக்டோட டிஎன்ஏவையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுல சுயேஷோட டிஎன்ஏ பாஸ்கியோட 40ஸோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. வேற யாருக்குமே அங்க எய்ட்ஸ் கிடையாது. போலீஸ் சுயேஷை நல்லா அடிச்சு விசாரிச்சோம், அவனுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் நைனாவையும் டிம்பியும் விசாரிச்சாங்க. அப்புறம் போஸ்கே யார் யார்கிட்டலாம் அமிச்சாங்கன்ற லிஸ்ட்டையும் அவங்க விசாரிச்சாங்க. இதுக்கு யாருமே முன்னாடி வரல. இதுக்கு முன்னாடி சொல்லணும்னு வந்தவங்களும் சொல்ல மறுத்துட்டாங்க. சார், இதோட 4வது ஸ்பூன் சார். அட, ஒரு கேண்டில் பத்த வைக்க 4 ஸ்பூன் சுகர் இருந்தாலே போதும். புரியுதா? சார், இப்படியே குடிச்சா என்ன ஆகுது? சார், பாஸ்கி மர்டர்ல கிரைம் சீன்ல நடந்த டேட்டாவை பத்தி படிச்சிட்டு இருந்தேன். அதுல இந்த நம்பர் இருந்தது. டிம்பியோட கால் ரெக்கார்ட்ஸும் கிடைச்சது. அது யாருன்னு கண்டுபிடி, ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. நீ ஒரு வேலை பண்ணு, டிம்பி கிட்ட அந்த நம்பரை பத்தி விசாரிங்க. ஓகே சார். சார், அந்த ஆளால வர முடியாது. நம்ம தான் போய் சந்திக்கணும். சாரி சார், உங்களை இங்க வர வச்சதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கண்டிஷன்ல யாரும் போய் சொல்ல மாட்டாங்க சார். பாஸ்கிய கொலை பண்ணது நான் தான். எதுக்காக கொன்ன? காரணம் என்னன்னா, போஸ்கிய பத்தின உண்மையை நைனா கிட்ட சொல்லிட்டா. அதனால தான் எனக்கு எய்ட்ஸ் வந்தது. எப்படி பாஸ்கிக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அவ்வளோ உறுதியா சொல்ற? ஏன்னா டிம்பி பாஸ்கியோட லேப் ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு காட்டினா. மேம், எனக்கு எய்ட்ஸ் இருக்கு, HIV பாசிட்டிவ் இருக்கு. நான் ரிப்போர்ட்ஸ் என் கைக்கு வந்து பார்த்தப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் ரிப்போர்ட்ஸை பாஸ்கி பேர்ல எடுத்தேன். அப்படின்னா மிஸ்டர் உத்தரேஷ்க்கு HIV பாசிட்டிவ்னு வந்திருந்தா அது என் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அவர்கிட்ட நான் பாஸ்கி பேர்ல வந்து ரிப்போர்ட்டை காமிச்சேன். அதனால அவருக்கு HIV பாசிட்டிவ் வந்ததுக்கு காரணம் பாஸ்கி தான் நினைச்சிட்டாரு. பாஸ்கியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவளுக்கு எய்ட்ஸ்ன்றதே இல்லை. அப்புறம் டிம்பியோட HIV டெஸ்ட்டையும் நாங்கள் பார்த்தோம். அவளுக்கு எய்ட்ஸ் இருக்கு. என்ன? அப்ப டிம்பியால தானா பாஸ்கிய கொலை பண்ணிட்டானா? நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும். பாஸ்கிக்கு குற்றம் பண்ணவங்க சட்டத்தால தண்டிக்கப்படுவாங்க. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இங்கேயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம எப்பவுமே நம்மளோட வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் உங்களோட வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும், உங்க வேலையிலையும் ஜெயிக்க முடியும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல ஒரு புதிய எபிசோடோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும், உங்களுக்கும் கிரைமுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கீங்கன்றது மட்டும்தான். ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.